சார் வணக்கம். என்னோட பேர் பாஸ்கருங்க. கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு வரேன். நம்மக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேசன் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் டீம் நம்ம ஆட்கள் எல்லாருமே மிக்சடு தான். பட் நார்த் இந்தியனில் ஒரு நம்பிக்கையான ஒரு 4 வருஷமாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அந்த கேங்குக்கு சிவான்னு சொல்லிட்டு ஒரு பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா 4 வருஷமா 4.5 வருஷமாக நம்ம சைட்டு ஃபுல்லாக அவர் தான் இன்சார்ஜ் எடுத்து நல்லா பண்ணான். ஒரு சனிக்கிழமை வார கடைசியில் சம்பளம் போடுற அன்னைக்கு 4,40,000 போல 4,60,000 போட்டு விட்டதில் ஒரு தவறுதலாக டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. பண்ண உடனே நானும் பார்த்துட்டேன், பையன்கிட்ட பேசிட்டேன். மண்டே வந்து காலையில் வந்து வாங்கிக்கிறேன்டா, நீ ரெடியாகிறா, பேங்க்கு போய் ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் நான் சைட்டுக்கு போகிறேன். சைட்டில் பசங்க இல்லை, எல்லாம் அப்சென்ட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் டீட்டெயில்ஸ் விசாரிச்சு பார்க்கும்போது நேற்று 11 மணிக்கு கிளம்பி ட்ரெயின் ஏறி கிட்டத்தட்ட இப்போ அவங்க ஊருக்கு நார்த்துக்கு கிளம்பிட்டாங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம 4 வருஷம் நம்ம கிட்ட நம்பிக்கையான ஒரு பெர்சன் இருந்தோம். ஸோ ரொம்ப தூரமாக இருக்கும்போது அவனை ரெக்கவர் பண்ண முடியாங்கிற ஒரு தைரியத்தில் அவன் வந்து 4 லட்ச ரூபா நம்மளை மிஸ்கேரேஜ் பண்ணி போயிட்டான். இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த நம்பிக்கை துரோகங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ 4 லட்சங்கிறது ஒரு அமௌண்ட் தான். அந்த வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்துக்கு மேலே நம்பிக்கை துரோகம் அந்த வட இந்திய லேபர்ஸ் பண்றாங்க. அது ரொம்ப என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கு. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டோம் சார். அமௌண்ட் பிளாக் பண்ணியாச்சு. 1 லேக் எடுத்துட்டான். பேலன்ஸ் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கு நான் வந்திருக்கேங்க சார்.